இறைவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே, இறைவனின் ஆலயமே. நீதியின் பாதையில் நடந்திடுவோம், இயேசுவின் உறவில் வளர்ந்திடுவோம். நீதியின் பாதையில் நடந்திடுவோம், இயேசுவின் உறவில் வளர்ந்திடுவோம். தேவனின் ஆவியை பெற்றிடுவோம், நாம் இயேசுவை அணிந்து கொள்வோம், அவரில் மகிழ்ந்திடுவோம். தேவனின் ஆவியை பெற்றிடுவோம், நாம் இயேசுவை அணிந்து கொள்வோம், அவரில் மகிழ்ந்திடுவோம். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களினும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. இரக்கத்திற்குரியவர்களே, பொதுக்காலத்தின் 20ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்பிக்கையின் வலிமையை உணர இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நமது துன்ப நேரங்களில் ஆண்டவரின் இரக்கத்தை பெற நம்பிக்கையோடு அவரை தொந்தரவு செய்ய வேண்டுமென இன்றைய நற்செய்தி கற்பிக்கின்றது. உதவி தேடி சென்ற கானானிய பெண்ணிடம் இயேசு பாராமுகமாய் நடந்து கொண்டதை காண்கிறோம். நாமும் பல நேரங்களில் ஆண்டவரின் இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாய் இருக்கலாம். அப்போது நமது தகுதியின்மையை ஏற்றுக்கொண்டால் நாம் ஆண்டவரின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என உண்மையாக உணர அழைப்பு விடுக்கின்றோம். ஆண்டவர் முன்னிலையில் நமது தாழ்நிலையை உணர்வது வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறை வசனங்கள் 1 மற்றும் 6, 7. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரி பலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. ஒளியை வீசுவீராக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. ஒளியை வீசுவீராக. உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். புறையினத்தார் மீட்பை உணர்ந்து கொள்வர். உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். புறையினத்தார் மீட்பை உணர்ந்து கொள்வர். வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. ஒளியை வீசுவீராக.
மகிழ்வுடன் வேற்று நாட்டினர் பாடிடுவர். ஏனெனில் நேர்மையுடன் நீர் ஆளுகின்றீர். மகிழ்வுடன் வேற்று நாட்டினர் பாடிடுவர். ஏனெனில் நேர்மையுடன் நீர் ஆளுகின்றீர். கடவுள் ஆசி வழங்குவாராக. வாழ்வோரவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. ஒளியை வீசுவீராக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியோக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைதிரு வசனங்கள் 13 முதல் 15 வரை மற்றும் 29 முதல் 32 வரை. சகோதரர் சகோதரிகளே, பிற இனத்தராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுக்கு சிலரேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகிறது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருளையும் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு இயல் 15 இறைமுத்துக்கள் 21 முதல் 28 வரை. தூய மத்தேயு இயல் 15 இறைமுத்துக்கள் 21 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார்.
ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு மக்களே, இந்த காணொளி வழியாக இல்லத்திலிருந்து இல்ல திருச்சபை அமைத்து கொண்டிருக்கும் இல்லத்தார்களே, தாயாம் திருச்சபை இன்றைக்கு பொது காலத்தினுடைய 20ஆம் ஞாயிறை கொண்டாடும் இந்த நாளிலே, நேற்றைய தினம் நாம் சனிக்கிழமை, அதுவும் அன்னையின் நாளாகிய நேற்றைய தினம் முப்பெரும் பெருவிழாக்களை நம் தாயாம் திருச்சபை கொண்டாடியது. நமது இந்திய தாய்நாடு சுதந்திரமடைந்த அந்த பெருவிழாவையும், நமது அன்னை விண்ணேற்றமடைந்த பெருவிழாவையும், அந்த இனிய நாளிலே கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பிறந்த நாளையும் தாயாம் திருச்சபை வெகு விமரிசையாக கொண்டாடியது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி விளக்கத்திற்கு முன்பு சனிக்கிழமை, அதுவும் இந்த வருடம் அன்னையின் நாளாகிய அந்த நாளிலே நமது இந்திய தாய்நாட்டினுடைய சுதந்திர பெருவிழாவை கொண்டாடும் நாளில் அன்னை மரியாளை, அதுவும் இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நாம் இந்த அன்னையை பற்றி பேசுவதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அன்னையினுடைய புதுமைகளில் அன்னை லூர்து நகரில் காட்சி கொடுத்த அந்த விதமாகிலும் சரி, போர்த்துக்கல் நாட்டிலே காட்சி கொடுத்த பாத்திமாவாயிலும் சரி, பாத்திமா அன்னையும் லூர்து அன்னையும் காட்சி கொடுத்தவர்கள் மனமாற்றத்தையும், மக்கள் ஆண்டவர் தன்னுடைய மகன் இயேசுவிடம் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நாம் அறிகிறோம். ஆனால் இந்தியாவிலே, அதுவும் ஆகஸ்ட் 15 மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் நமது இந்திய தாய்நாட்டிலே, அதுவும் இந்திய தாய்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்டு தாய்நாடு என்று அழைக்கப்படுகிற நமது தமிழ்நாட்டிலே வேலைநகர் நாயகியாக, புனித ஆரோக்கிய தாயாக வேளாங்கண்ணிலே அன்னை காட்சி கொடுத்திருக்கிறார். லூர்திலும் போர்த்துக்கல் பாத்திமாவிலும் காட்சி கொடுத்த அன்னை அங்கெல்லாம் மனமாற்றத்தையும் ஆண்டவருடைய மனவேதனையை பற்றிய பேசிய தாய் இந்திய திருநாட்டிலே காட்சி கொடுக்கும் பொழுது, அந்த கணக்கு பிள்ளையிடம் காட்சி கொடுக்கும் பொழுது,
இங்கு நான் தங்க வேண்டும், எனக்கு ஒரு ஆலயம் எழுப்புங்கள் என்று அன்னை கூக்குரல் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் வேலைநகர் தாய், வேளாங்கண்ணி தாய், தூய ஆரோக்கிய தாய் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய தாயாக விளங்குகிறாள். இந்த மாபெரும் விழாவை நம்முடைய ஆலயத்திலே நாம் நினைத்து பார்ப்பது மிகுந்த தகுதியும் பெருமையும் ஆகும். இந்திய திருநாடு நம்முடைய தாயாம் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பில் இருக்கிறது என்பதிலே நாம் பெருமிதம் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்தியிலே அருமையாக முதல் வாசகத்தையும் இரண்டாவது வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் மிக தெளிவாக அருமையாக வடித்திருக்கிறார்கள். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், வாசகத்தினுடைய இறுதியிலே நாம் கேட்கிறோம், என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்று சொல்கிறார். எல்லா மக்களும் சாதி சமய வேறுபாடுகளின்றி எல்லோரும் கூடும் இடம்தான் ஆலயம், கோவில். அங்கு மொழி வேறுபாடும் சாதி சமய வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது. கடவுள் தங்கும் இடம் ஆலயம், கோவிலாக இருக்கிறது. அங்கு எல்லோருக்கும் இந்த கதவுகள் திறந்து வைக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய வத்திக்கான் திரு அவை ஏடும் நமக்கு விளக்கி சொல்கிறது. அப்படி என்றால் ஆலயங்கள் திறந்து வைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே இந்த தொற்று நோயினுடைய கொடுமை காரணமாக இந்த காணொளி காட்சி எடுப்பதற்காக ஆலய கதவுகள் மூடி வைக்கப்பட்டுள்ளன. இது நமக்கு ஒரு சவாலாக இருந்தாலும் மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து இந்த ஆரோக்கியமான முடிவுகளை எடுத்து, ஆனாலும் ஆண்டவருடைய நற்செய்தி உங்களுடைய இல்லங்களிலே வர வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி வழியாக ஆண்டவருடைய வார்த்தை பரப்பப்படுகிறது. ஆக அன்பு மக்களே, ஆலயம், கோவில் என்று நாம் சொல்லும் பொழுது அது ஆண்டவன் தங்கும் ஆலயம், அந்த ஆண்டவன் எல்லோருக்கும் சொந்தம் என்ற செய்தியை நாம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே எசையா இறைவாக்கினர் கூறியதை பவுலடியார் அருமையாக ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் சொல்கிறார். ஒரு காலத்திலே யூதர்கள் கீழ்ப்படியாமையில் இருந்தார்கள். ஒரு காலத்திலே இதோ புறவினத்தாராகிய நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். ஆனால் ஒரு காலத்தில் கீழ்ப்படியாமையில் இருந்த யூதர்கள் இப்போது கீழ்ப்படியவில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கீழ்ப்படியாமையில் இருந்தீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். இது மாறி மாறி வரக்கூடிய சூழல்தான் இந்த உலகத்தில் நிலவுகிறது என்பதை யதார்த்தமாக புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே அருமையாக எடுத்துரைத்த அவர் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார் என்ற செய்தியை அந்த வாசகத்தினுடைய இறுதி பகுதியில் கோடிட்டு காட்டுகிறார். ஆக நமக்கெல்லாம் ஒரு கீழ்ப்படியாத ஒரு சூழலை கொடுத்து எதற்காக என்று நாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இரக்க பெருக்கத்தை நாடுவதற்காக, தேடுவதற்காக என்ற பொருளை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆக பவுலடியார் சொல்லும் பொழுது, நான் இப்பொழுது புறவினத்தாருக்கு நற்செய்தி சொல்லும் பொழுது என் இனத்தை சார்ந்த மக்களே பொறாமைப்படுகிறார்கள், என் இனத்தை சார்ந்த மக்களே என்னை தடுக்க பார்க்கிறார்கள் என்று அவர் அருமையாக விளக்கி சொல்கிறார். ஆனால் இந்த இறைவன், இந்த ஆண்டவர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் இரக்கமுள்ள தந்தையாக இருக்கிறார் என்ற செய்தியை நமக்கு கூறி, அவர் எல்லோருக்கும் இரக்கம் காட்டும் தந்தை. ஒரு காலத்தில் அவர்கள், மற்றொரு காலத்தில் நீங்கள், எல்லோரும் ஆண்டவருக்கு செவிசாய்க்கும் எல்லோர் மத்தியிலும் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்ற செய்தியை நமக்கு தருகிறார். அன்புக்குரியவர்களே, நற்செய்திக்கு நாம் கடந்து வரும் பொழுது அங்கு மிகப்பெரிய ஒரு உரையாடலை கனானிய பெண்ணிடம் ஆண்டவர் நடத்துகிறார். பர்த்தலேமி குருடன், ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்று அலறி கத்தியதை போல ஆண்டவரிடம் மிகவும் நெருங்கி வந்து, ஐயா தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று அந்த தாய்
ஆண்டவரிடம் பணிவோடு கேட்கிறார். அன்றைக்கு பர்த்தலேமு குருடன் அந்த சமயத்தில் அலறிய போது சீடர்கள் அவரை அதட்டினார்கள், பேசாமல் இரு என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நற்செய்தியிலே சீடர்கள், இந்த தாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள், ஆண்டவர் ஏன் பதிலளிக்காமல் இருக்கிறார் என்று சீடர்கள் ஆண்டவரை அணுகி, இந்த தாய்க்கு பதில் சொல்லி அனுப்புமே, இந்த தாயினுடைய கூக்குரலை கேளுமே என சீடர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் நோக்கம் என்னவென்று நமக்கு தெரியாது. அவர்களை அனுப்பிவிடுவதற்காகவா அல்லது உண்மையிலே இரக்கம் கொண்டார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பகுதியில் சீடர்கள் ஆண்டவரிடம் அணுகி அந்த பெண்ணுக்கு ஏதாவது செய்து அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சற்று வித்தியாசமாக, நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு கோபமும் புரியாத ஒரு புதிருமாக ஆண்டவர் இந்த இறை வார்த்தையில் பேசுகிறார். இந்த வார்த்தையை பேசும் பொழுது பெண்களாகிய ஒவ்வொருவருக்கும், தாய்மை பேர் அடைந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சகிக்க பொறுத்து கொள்ள முடியாது. இதனுடைய மறைபொருள் என்னவென்று நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது. அது என்ன வார்த்தை? இஸ்ரேலில் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன், உங்களுக்காக நான் அனுப்பப்படவில்லை என்று, நான் கனானியர்களுக்காக அனுப்பப்படவில்லை என்று மெல்லிடை சொல்லாக அந்த தாய்க்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த தாய் விட்டாரா? இல்லை. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது உரையாடல். அவர் முன் பணிந்து, ஐயா எனக்கு உதவியருளும் என்று சொல்கிறார். மறுமொழியாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மீண்டும் உதவி கேட்ட அந்த தாய்க்கு மறுமொழியாக சொல்கிற உதவிதான் நமக்கு எரிச்சலை ஊட்டுகிறது. பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை சாதாரணமானவர்கள், கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் வாசிக்கும் பொழுது கூட ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை உச்சரித்தார் என்று கோபப்படும் அளவுக்கு இருக்கும். ஆனால் இறை வார்த்தையை உள்ளார்ந்து நோக்கும் பொழுது இந்த தாயுடன் அவர் நடத்திய உரையாடலில் பின்புலம் இருக்கிறது. சீடர்களுடைய அணிவகுப்பு, யூதர்களுடைய படைச்சூழல் அவரை சூழ்ந்து நிற்க, அவர் வரலாற்று தெளிவுகளையெல்லாம் தெரிந்தவராய், அறிந்தவராய், புரிந்தவராய் இங்கு விடையளிக்கிறார். அவர் நாய்க்குட்டிகளுக்கு போடுங்கள் என்று சொல்லும் பொழுது கூட அந்த தாய் மீண்டும் பணிவோடு, அதே சமயத்தில் துணிவோடு, ஐயா தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இதற்கு பிறகு உரையாடல் கிடையாது. உரிமையாளருடைய மேசையிலிருந்து சிதறும் துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று அவர் பதிலளித்த அந்த மறுகணமே ஆண்டவர் தம்முடைய மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது. விவிலிய வரலாற்றிலே நம்பிக்கை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். என் மீது நம்பிக்கை வைப்பவன் என் தந்தை மீதும் நம்பிக்கை வைக்கிறான். இந்த நம்பிக்கையின் பொருட்டு அவனுக்கு நன்மைகளை செய்வேன், புதுமைகளை செய்வேன், அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவிடம், இந்த கனானேய பெண்ணிடம் அவர் கூறிய வார்த்தை அரிதிலும் அரிது, மிகவும் பெரிது. அம்மா, உனது நம்பிக்கை பெரிது. Your faith is very great. எல்லாரை விடவும் அதிவிதமான நம்பிக்கையை நீ வைத்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த தாய்க்கு அவர் இணங்கி, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அற்புதத்தை அவர் நடத்த அவர் கட்டளையிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இங்கு இந்த சொல்லாடலிலே ஆண்டவர் ஏன் இந்த சீடர்கள் புடைசூழ, யூதர்கள் புடைசூழ ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? கனானேய பெண்களையும் உறவினத்தார்களையும் தங்களுக்குத்தான் ஆண்டவர் வந்திருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையை கொண்ட சீடர்களாக தன் பக்கத்தில் வந்த சீடர்களுக்கு அருமையாக இந்த உரையாடலை நடத்தி அவர்களுக்கு விளக்கங்களை கொடுக்கிறார். அதுவும் இந்த அம்மா நாய் என்று சொன்னவுடன், இந்த நாய் என்கிற இந்த சொல்லாடல் வெறும் தெருவிலே சுற்றி கொண்டிருக்கிற அல்லது கண்டுகொள்ளப்படாமல் தெருக்களிலே அழைக்கிற இந்த நாய்களே அல்ல. அந்த அம்மா மிகவும் தெள்ள தெளிவாக
அருமையாக உரிமையாளருடைய மேசையில் விழும் துண்டுகளை அந்த நாய்கள் திங்குமே. ஆக இந்த நாய் வேறு எங்கும் இல்லை, அது ஒரு செல்ல பிராணி. அது அருமையாக அந்த குடும்பத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு நாய். நாம் எப்பொழுதுமே, உங்களுக்கு தெரியும், நாம் செல்ல நாயை, நாம் வளர்க்கும் நாயை நாம் பக்கத்திலே வைத்து நாம் சாப்பிட்ட பிறகு நமக்கிடமிருந்து சிதறிய துண்டுகளையும் மீண்டும் அதற்கு தேவையான உணவுகளையும் நாம் தின்றவுடன் வைப்போம். இதுதான் நாம் வளர்க்கின்ற அந்த செல்லப்பிராணி, நாய்களாக இருக்கட்டும் மற்ற விலங்குகளாக இருக்கட்டும், அவற்றிற்கு நாம் செய்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த விவிலியத்தில் அந்த அம்மா உரிமையாளருடைய மேசையிலிருந்து, அப்படி என்றால் மேசைக்கு அருகிலே இந்த நாய் நிற்கிறது. ஆக வெகு தொலைவில் தெருக்களிலே துரத்தப்பட்ட நாய் அல்ல, கண்டுகொள்ளப்படாத நாய் அல்ல, ஆண்டவருடைய அந்த பலிபீடத்திலே பக்கத்திலே நிற்கிறது. ஆனாலும் விசுவாசத்தில் மிகவும் பெரிய நன்றி உள்ள ஒரு ஜீவனாக அது இருக்கிறது என்பதை இந்த தாயினுடைய விசுவாசம் மிகவும் தெள்ள தெளிவாக அவருடைய உரையாடலில் நடக்கிறது. இந்த இரண்டு உரையாடல்களையும், இந்த இரண்டு பதங்களையும் அறிந்தவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. ஆண்டவர் இயேசு இந்த அம்மாவினுடைய சொல்லாடலை உணர்ந்துதான் இந்த அம்மாவுக்கு கொடுக்கிறார் ஒரு பெரிய மரியாளை பார்த்து அம்மா என்று சொன்னவர். இங்கு இந்த தாயையும் பார்த்து அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்கிறார். அப்படி அந்த அளவிற்கு அந்த அம்மா அந்த வார்த்தைகளை பெற்று புதுமைகளை பெற்று செல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் சுதந்திர பெருவிழாவை கொண்டாடிய நாம் இந்திய திருநாட்டிலே, அதுவும் தாய் திருநாடு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இந்திய நாட்டிலே நாம் இருக்கிறோம். தொற்று நோய் ஒரு கணம் நம்மிடையே பரவியிருக்க, பயம், நம்பிக்கையற்ற சூழல்கள் எங்கும் நடந்து கொண்டிருக்க, நம்மையும் அறியாமல், நமக்கு விளக்கி சொல்லாமல் கல்விக் கொள்கை, சுற்றுச்சூழல் வரைவு என்று நமக்கு எதிரான திட்டங்களை பல பேர் வரைந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு எதிராகவும் கல்விக்கு எதிராகவும் பல்வேறு சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த தாய் திருநாட்டை பாதுகாக்க வேண்டும், நமது தாயாகிய தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு நமக்கு பெருகோடி வேண்டும். சுதந்திர பெருநாள் தியாகிகளை நினைக்கும் விடுதலை பெருவிழா. விடுதலைக்காக உயிர் தியாகங்களை கொடுத்தவர்கள் இந்திய மக்கள். மொழி, மதம், சமயம் பாகுபாடின்றி ஒரு சமதர்ம மக்களாக வாழ வேண்டும் என்று உயிர் நீர்த்தவர்கள். அவர்களுடைய கனவு நினைவாக மக்களுடைய வாழ்வும் சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுவும் நமது தாய் அன்னை வேளாங்கண்ணியும் ஆரோக்கிய தாயும் இங்கு உலக மக்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தாயாக இருந்து கொண்டு இருக்கும் இந்திய திருநாட்டிலே இவ்வாறு நடப்பதை நாம் போராடி எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கனானிய பெண்ணை நினைத்து பார்க்கும் பொழுது அன்னை மரியாளை இவர்களோடு ஒப்பிட என் மனம் ஆவலாய் உள்ளது. இந்த கனானிய பெண்ணுக்கு இயேசு கேள்வி கேட்டதைப் போல அன்னை மரியாள் வாழ்ந்த காலத்திலே எத்தனை மக்கள் இந்த அன்னை மரியாளை பார்த்து கேள்வி கேட்டு இருக்கிறார்கள். இதோ தெருக்களிலே உன் மகன் மிகவும் கத்தி கொண்டிருக்கிறான், புத்தி சரியில்லாதவனாக எதையோ உளறி கொண்டிருக்கிறான் என்று தன்னுடைய பெற்றோர்களிடமும் தன்னுடைய உடன்பிறந்த சொந்தக்காரர்களிடமும் சொல்லி அவரை பிடித்து கொண்டு வார்கள் என்றெல்லாம் அன்னையிடம் சொல்லியிருக்கிறார்கள். அன்னை அங்கு இங்கு ஏதாவது சொன்னார்களா என்றால் இல்லை. சிலுவை அடியிலே என்ன கேலி கிண்டல், எத்தனை அவமானங்கள், எல்லாவற்றையும் இந்த தாயும் பிறப்பிலிருந்து சிலுவை நோக்கிய பயணத்தில் பாடுகளிலிருந்து உயிர்ப்பு விண்ணேற்றம் வரை இந்த தாய் அன்னை மரியாள் பெந்தகோஸ்து பெருவிழா என்னும் பெருவிழா நாள் வரை இந்த சீடர்களை திடப்படுத்தி எல்லா துன்பங்களிலும் உடனிருந்து வெற்றியை தரும் தாயாக இருந்தவர் இந்த அன்னை மரியாள். இந்த கனானிய பெண்ணுக்கு ஏற்பட்ட இயேசுவினுடைய சொல்லாடலைப் போல எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார்கள், இவருடைய மகன்தானே, தச்சருடைய மகன்தானே, இவள் மரியாள் எங்களுக்கு தெரியுமே, இவருடைய சகோதரர்கள் எங்களுக்கு தெரியுமே என்று
இந்த கடவுளுடைய ஆண்டவருடைய அந்த பரிசுத்த நிலையை பரிகசித்த அந்த நேரத்திலும் எல்லாவற்றையும் தாங்கிய தாயாக நமது தாய் இருந்தாள். ஆக இந்த கனானிய பெண்ணிடம் இத்தகைய தாய் அன்னை மரியாவிடமிருந்து ஊற்று பங்கிய அந்த விசுவாச ஊற்றுதான் இன்றைக்கு பெண்கள் மரியாயின் சேனையாளர்களாகவும் பல்வேறு சபை குழுக்களாகவும் இந்த அன்னையை பற்றி பிடித்து கொண்டு இந்த அன்னைக்காக சேனையின் வீரர்களாக பல்வேறு விதத்திலே பல்வேறு அறப்பணிகளை உலகமெங்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்னையின் பெயரால் தான் உலகமெங்கும் அறப்பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்தியிலே அந்த தாயிடமிருந்த அம்மாவும் நம்பிக்கை பெரிதென்பதைப் போல நம்முடைய நம்பிக்கை குறைவுபடும் அளவிற்கு நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் இருந்தாலும் சிறிதளவும் நம்பிக்கை குறைவுபடாமல் இந்த அன்னையின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய நம்பிக்கையை பெருக்குவோம், நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவோம். எத்தகைய சூழ்நிலையிலும் கனானிய பெண் எவ்வாறு தன்னுடைய இலக்கு நோக்கி தன்னுடைய குறிக்கோள் நோக்கி எப்படியாவது என் மகள் பேயிலிருந்து அந்த தீமையிலிருந்து விடுபட நான் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், நான் ஆண்டவர் இயேசுவிடம் ஈராத உறுதி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அந்த தாய் நினைத்தது போல எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை சிக்கன பற்றி கொள்ளுங்கள். நிச்சயம் இந்த ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவான அருளையும் ஆசிரையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்துவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாக்கோபின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய மேலான இரக்க பெருக்கத்தையும் உடைய மேலான கனிவையும் அமைதியையும் எல்லா மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இதோ இந்த பயங்கரமான இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நம்பிக்கை தளராது எங்கள் நம்பிக்கையையும் விண்ணப்பத்தையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அன்னையின் பரிந்துரை வழியாக எங்களுக்கு தயவு கூர்ந்து கேட்டருளும் தந்தையே. இரக்கத்தின் உருவே இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது இரக்கத்தின் கருவிகளாக செயல்பட்டு மக்களிடையே பிறரன்பு செயல்களை தூண்டி எழுப்புபவர்களாக திகழ உதவுமாறு உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லதையே எமக்கு அருளும் தந்தையே இறைவா, துன்பங்களாலும் துயரங்களாலும் வறுமையாலும் வாடிக்கொண்டிருக்கும் அனைவர் மீதும் இறங்கி ஆசி வழங்கி உம் திருமுக ஒளியை அவர்கள் மீது வீசி அமைதியையும் மகிழ்ச்சியும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்க்கையின் கலங்கரை தீபமே இறைவா, புதிய விடியலை நோக்கி காத்திருக்கும் உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து காத்து அவர்களின் குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணைந்து உம்மை தொழுதிட உம் இறைவேண்டல் இல்லத்திற்கு மீண்டும் வரவும் உம் பணியாற்றிடும் திரு அவை பணியாளர்கள் நற்சுகத்துடன் பாதுகாத்து எம்மை வழிநடத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரின்ப பரம்பொருளே எம் இறைவா, எமது இளைஞர்கள் உமது அழைப்பை புரிந்து கொண்டு ஞானத்தோடும் ஆற்றலோடும் தெய்வ பயத்தோடும் வாழ அருள் வழங்கி அவர்களை ஆசிர்வதித்து வழிபடுத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் வல்லவரே எம் இறைவா, இந்த தொற்று நோய்க்கு எதிராய் தன்னலம் கருதாமல் போராடுபவர்கள் அனைவரையும் காத்தருளும். அன்பும் பொறுமையும் கரிசனையும் அளித்து உயிர்களை காத்திடும் பணியை செவ்வனே செய்திட அவர்களுக்கு பக்கபலமாய் இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான தந்தையே, நாங்கள் கேட்பதற்கு மேலாக கொடுக்கக்கூடிய நல்ல தந்தையே, எங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் என்னவென்று நாங்கள் கேட்கும் முன்னாலே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எங்கள் நல்ல தந்தையே, எங்கள் பங்கு மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் இந்த நேரத்திலே உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். தத்தம் குடும்பங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். இல்லத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அனைவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டி அன்னையின் வழியாக இகபர செல்வங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறி அவர்கள் மனம் விரும்புவதை ஆண்டவர் இயேசுவே நீரே அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஏற்றுக்கொள்ளும் எம் இறைவா பலியை, எம் பலியை மாற்றிடுவாய் இதை உனதாய் இறைவா எம் தலைவா. இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே, கொடையே. எம் வாழ்வை தருகின்றோம் பலியாக, இதை ஏற்று உனதா மாற்றிடுவாய். எம் வாழ்வை தருகின்றோம் பலியாக, இதை ஏற்று உனதா மாற்றிடுவாய். ஆனந்தமுடனே எமை அளிக்கின்றோம், ஆனந்தமுடனே எமை அளிக்கின்றோம். ஆயனே எம்மாயனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆதி தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவுனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் ஊடல். ஆண்டவரே இயேசுவே, ஆவியானவரே, உமக்கே ஆராதனை மாற்றி வைக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே இயேசுவே, ஆராதனை மாட்சிமை புகழ். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே, எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரில் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலராகிய புனித சவேரியார் குழந்தை தெரசாலருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் பேராபத்துகளிலிருந்தும் கடன் தொல்லை பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் பலகீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை, எங்கள் தலைமுறை மக்களுடைய விசுவாசம், எங்கள் எளிய பெற்றோர்களின் நம்பிக்கையையும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளும்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியோடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய திருவுடலும் திருரத்தம் எங்களை நீதி தீர்க்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் பரிவிரக்கத்தால் எங்களுடைய உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தம் நம்மை எல்லாம் காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். சத்தியதீப வழியான தெய்வம், நடுவராய் பூமியில் பிறந்த அன்பு தெய்வம், நித்திய வாழ்வு தருகின்ற தெய்வம், ஆதிபிதாவே தெய்வமே, உமது ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்னென்னும் நிறைவேற வேண்டுமே. ஆதிபிதாவே தெய்வமே, உமது ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. செங்கடலில் நீரண்டு பாதை பிளந்தே, பாலையில் மக்களுக்கு மன்னா பொழிந்தே, கடுவெயிலில் மேகநிழலாலே, இருளில் தீபஜோதியாய், சீனாய் மாமலை மேலே நீதி பிரமாணங்கள் பகிர்ந்து தந்தீர். செங்கடலில் நீரன்று பாதை பிளந்தே, பாலையில் மக்களுக்கு மன்னா பொழிந்தே, கடுவெயிலில் மேகநிழலாலே,
இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய தேவ வழியான தெய்வம், நடுவரை பூமியில் பிறந்த அன்பு தெய்வம், நித்திய வாழ்வு தருகின்ற தெய்வம். இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நன்மையான உள்ளத்தோடும் நன்றி பெருக்கோடும் எங்கும் நன்மைகளை செய்திட அன்னையின் பிள்ளைகளாக சென்று வாருங்கள். வாழ்வின் பழி தொடர்கிறது. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமீறி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களின் தாயே. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமீறி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களின் தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமீறி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களின் தாயே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதிந்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.